மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சாலை போக்குவரத்து மோட்டார் வாகன திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் முன்பாக வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் காண்டிப்பன் வழங்கலாம். கேட்கலாம். காண்டிப்பன், போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். ஷியாம், சென்னை மாநகர மோட்டார் வாகன தொழிலாளர் சங்கத்தினர் தான் சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டோர் தற்போது சாஸ்திரி பவன் எதிரே இருக்கக்கூடிய பகுதியில பெருந்திரள் முறையீடு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சட்ட திருத்தம் மத்திய அரசு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்திய தண்டனை சட்டம் IPC என்பதை தற்போது மாற்றி பாரதிய நியாய சங்கீத் BNS அப்படிங்கிற ஒரு பெயர்ல நாடாளுமன்றத்தில் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டமும் விரைவில் அமுலுக்கு வரப்பட உள்ளது. இந்த நிலையில தான் அந்த பழைய சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாகன ஓட்டுநர்கள் ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா IPC செக்ஷன் பிரகாரம் அவங்க மேல 304A பிரிவுல விபத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய மரணத்தையும் ஓட்டுநரின் செயல்பாடு காரணம் தான் என நீதிமன்றத்தில் நிரூபணமாகும் போது அவர்களுக்கு ஏற்கனவே 2 ஆண்டுகள் அதிகபட்ச சிறை தண்டனை கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய சட்டத்துல பாத்தீங்கன்னா IPC வராது, BNS வரும். BNSல 106 சப்கிளாஸ் 1, 106 சப்கிளாஸ் 2. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஓட்டுநருக்கு குறைந்தது 5 ஆண்டு சிறை தண்டனையாக தற்போது அந்த புதிய சட்டத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விபத்தில் தொடர்புடைய ஓட்டுநர் விபத்து நடந்த இடத்திலிருந்து காவல்துறை வரும் வரை அங்கேயே இருக்க வேண்டும். விபத்தை ஏற்படுத்தி விட்டு அவங்க ஓடி போகக்கூடாது. அங்கேயே நின்றுட்டு இருந்தா மட்டும்தான் இந்த 5 ஆண்டு சிறை தண்டனை சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த புதிய சட்டத்தில் அப்படி சப்போஸ் அந்த ஓட்டுநர் அந்த இடத்துல இருந்து பொதுமக்கள் யாராவது தாக்கி விடுவார்களா என்று அச்சம் கொண்டு ஓடிவிட்டால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறையும் 7 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கக்கூடிய இந்த புதிய சட்டத்தை தான் தற்போது எதிர்க்கிறார்கள். குறிப்பாக இந்த மாதிரியான சட்டத்தால என்ன சொல்றாங்கன்னா, விபத்தை ஏற்படுத்தியவர்கள் அதை விபத்தாக பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை குற்றவாளிகளாகவும் கிரிமினல்களாகவும் சட்டத்தில் ஓட்டுநர்களை இணைப்பது தவறு என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தான் தற்போது இந்த வாகன ஓட்டுநர்கள் இந்த பகுதியில் பெருந்திரள் முறையீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க இந்த சட்டத்தை எதிர்த்து இன்னும் சற்று நேரத்தில் சாஸ்திரி பவன்ல இருக்கக்கூடிய ஆணையரிடம் இந்த தங்களுடைய முறையீடு மனுவை கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காந்திப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.